இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா, இரவு நேரத்தில் துணி துவைப்பது, குப்பைகளை வெளியே கொட்டுவது போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களே, எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இரவு நேரத்திலே துணிகளை துவைக்கக்கூடாது. எதற்கு சொன்னார்கள் அப்படின்னு சொன்னால், கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடின்னு சொல்லிட்டார். இது போன்ற விஷயங்களை எப்போ பண்ணணும்? காலையில் எழுந்த உடனே பண்ணணும். எதற்காக, என்ன காரணத்திற்காகன்னு சொன்னால், துணியை துவைத்த உடனேயே என்ன செய்வோம்? இது முதல்ல ஒரு அடிப்படையாக ஒரு விஷயத்தை யோசிச்சுப்போம். அதற்கப்புறம் அதை பற்றி ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம். முதல்ல அடிப்படையான விஷயம், துணியை எதற்காக துவைக்கிறோம்? துவைச்ச உடனே என்ன பண்ணுவோம்? அதனை உலர்த்துவோம் அல்லவா? உலர்த்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி உலர்த்த வேண்டும் சொன்னால், வெயிலிலே தான் அந்த துணிகளை உலர்த்த வேண்டும். வெயில் என்பது எப்பொழுது வரும்? யோசிச்சு பாருங்களேன். வெயில்ங்கிறது பகல் நேரத்தில் தானே இருக்கும், இரவு நேரத்தில் வெயில் இருக்காதே. இல்லையே சார், நான் இரவு நேரத்திலே அதை உணர்த்திடுறேன், மறுநாள் காலையில் வெயில் வரும் தானே, அந்த நேரத்தில் அது காஞ்சிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் விதண்டாவாதம் பேசக்கூடாது. துணிகளை துவைத்து விட்டு நன்றாக பிழிந்து அதை நல்லா அப்படி உதறிட்டு என்ன பண்ணுவோம்? காய போடணும். எங்கே? வெயிலிலே காய வைக்க வேண்டும். அப்படி சூரிய ஒளி படும் பொழுது அந்த துணிகளிலே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள், கிருமிகள் போன்றவை அழிந்து விடுகின்றன. அதனால் நமக்கு ஆரோக்கியம் என்பது கிடைக்கிறது. அப்படிங்கிறதுக்காகத்தான் அதனை பகல் பொழுதிலே தான் துவைக்க வேண்டும் சொன்னான். அது வாஷிங் மிஷினே துவைச்சா கூட சரி, வாஷிங் மிஷினில் தான் ட்ரையர் இருக்கே சார்னு சொன்னால், ட்ரையர் என்பது ரொம்ப நல்லா பிழிஞ்சு தான் கொடுக்குமே தவிர நிச்சயமாக உலர்த்தாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அது உலர்த்தினால் கூட அதில் கிருமிகள் என்பது சாகாது. ஆக கிருமிகள் சாக வேண்டும் என்று சொன்னால் அந்த பாக்டீரியாக்கள் அந்த துணிகளில் இருந்து, ஏன்னா அந்த துணியை நம்ம போட்டுக்கும் பொழுது உடம்பு வேர்வைங்கிறது அதில் படுறது, அந்த வேர்வையின் மூலமாக நிறைய பாக்டீரியாக்கள் அந்த துணிகளிலே, அழுக்கு துணிகளிலே நிரம்பி இருக்கிறது அல்லவா? ஆக அதிலே இருக்கக்கூடிய அந்த அழுக்கு சுத்தமாயிடுறது எதன் மூலமாக? நம்ம சோப்பு போடுறதன் மூலமாக. ஆனால் கிருமிகள் என்பது அழியாதே. அந்த கிருமிகள் காணாமல் போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சூரிய ஒளி என்பது தேவை. அந்த சூரியனுடைய ஒளியின் மூலமாக வரக்கூடிய அந்த வெயில் தான் அந்த பாக்டீரியாக்களை அழிக்கும். அதனால தான் பகல் பொழுதுல தான் துணியை துவைக்கணும்னு சொன்னார். அதே மாதிரி குப்பைகளை கொண்டு கொட்டும் பொழுதும் சரி, குப்பைகளை வெளியில் கொண்டு போய் கொட்டும் பொழுதும் குப்பையிலையும் கூட பாக்டீரியாஸுங்கிறதெல்லாம் இருக்கும் தானே. அது இரவு நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் வெளியில் பரவி என்ன ஆகும்னு சொன்னால், அந்த சுற்றுப்பகுதியையே அது என்ன பண்ணிடும்? அசுத்தமாக்கிவிடும். அதனால தான் பகல் நேரத்தில் கொண்டு போய் கொட்டுங்கோ, பகல் நேரத்தில் கொண்டு போய் கொட்டுங்கோன்னு சொல்கிறார். இது அத்தனையுமே ஆரோக்கியம் கருதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இது போக நாம் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது, அந்த மாலை பொழுது அப்படின்னு வந்துட்டாலே, மாலை நேரத்தில் என்ன சொல்கிறோம்? வீட்டுக்குள்ள மகாலட்சுமிங்கிறது வர, சாயங்கால நேரத்தில் விளக்கு வைக்கிற நேரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் தெரியுமா? அந்த விளக்கு வைக்கின்ற நேரம், விளக்கு வைத்து விட்டாலே வீட்டிலே அமைதி என்பது இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் போய் நம்ம பரபரப்பாக ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. இரவு பொழுதிலே என்ன செய்யணும்னு சொன்னால், அழகாக சாயங்காலம் விளக்கை வச்சுட்டு விளக்கேற்றின பிற்பாடு இறைவனை வழிபட வேண்டும். அதன் பின்பு உணவருந்து விட்டு அமைதியான முறையிலே ஒரு மணி நேரம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து பேசிக்கொண்டிருக்க வேண்டும். எல்லோரும் ஒன்றாக இணைந்து அந்த நாளிலே என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, நாளைக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து அந்த நேரத்தில் அந்த பிளானிங்னு சொல்கிறா இல்லையா, இது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால், தெய்வீக சக்திகள் உலா வருகின்ற நேரமாக அந்த மாலை பொழுதினை சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் போய் நான் துணி துவைக்கிறேன், அந்த நேரத்தில் போய் நான் வீட்டை பெருக்கிறேங்கிற மாதிரி, அந்த நேரத்தில் நான் சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது போன்ற அழுக்குகளிலே அந்த நேரத்திலே கை வைக்கக்கூடாது என்று நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. அதற்கான அடிப்படை காரணத்தினை தான் முதலிலேயே சொல்லிவிட்டு, அதாவது இது அத்தனையுமே நம்முடைய சுத்தம் சுகாதாரம் கருதித்தான். மாலை பொழுதிலே என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும்ங்கிறத வச்சிருக்கா இல்லையா? மாலைன்னு சொன்னால் அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சொல்கிறேன். சூரிய அஸ்தமனம் என்பது நடந்துவிட்டால், சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இருட்டிலே இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது. பூச்சி பொட்டுலாம் வெளியில் வரக்கூடிய நேரம், இந்த குப்பைகளெல்லாம் கொண்டு போய் கொட்டும் பொழுது அங்கே இந்த பூச்சி பொட்டு ஏதாவது இருக்கலாம், அது நம்மை கடித்து விட்டால் அதன் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் என்பதும் சேரும் தானே. இது போன்ற விஷயங்களால் தான் மாலை பொழுதிலே அழுக்கினை அகற்றுகின்ற பணிகளை இரவு நேரத்திலே சர்வ நிச்சயமாக செய்யக்கூடாது என்று
நம்முடைய பெரியவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றுகின்ற சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் இவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.